உயிருக்கு ஒரு பேருக்கு ஆவி அப்படின்னு. அந்த ஆவியை பார்த்துருக்கீங்களா? இப்போ வானமண்டல பொல்லாத ஆவிகனா அது 38 விதமான வகையான ஆவிகள் இருக்கு. வானமண்டல பொல்லாத ஆவிகள் அது என்ன பண்ணுதுன்னா மேலே இருந்து நமக்கு சில வேலை செய்யுது. இப்போ ஒருத்தர் செத்து போயிடுவான். ஒரு ராமசாமி, லங்கசாமி, டேவிட் யாரோ செத்து போயிட்டான். ஒரு அம்மாவுக்கு அசுத்தாய் பிடிச்சி ஆடும்போது ஓட்டுறவங்க கேட்பாங்க, நீ யாரு அப்படின்னு கேட்பாங்க. இப்போ கேட்டு ரேஷன் கார்டு கொடுக்க போகிறாரு, இல்லை ஆதார் கார்டு போட போகிறாரு. நீ யாரு அப்படின்னு கேட்பாரு. அது நானா டேவிட்டு இல்லை ராமசாமி, பழனிசாமி ஏதோ பேரை சொல்லுன்னு வச்சுங்களேன். எப்படி செத்த? பேட்டி காட்டுறது போயிட்டேன். அது நான் தூக்குப்பட்டு செத்தேன். எதனால செத்த? டேய் வந்தியா துரத்திட்டு போகணுமா இல்லையா? எதுக்காக செத்த? 50,000 கடை வச்சுட்டு நீ கடை போறியா? நான் ஒரு நாள் ஒரு ரசத்தை துரத்துனேன். ஏசுநாமத்தில் போனால் என் பேரெலாம் கேட்க மாட்டேங்குது. எனக்கு ஆச்சரியமாச்சு. எதுக்கும் பேரை கேட்கணும்னா நான் நிறைய இடத்துக்கு போனேன். எல்லா பாஸ்டும் என் பேரை கேட்டேன், நீ என் பேரை கேட்காம தோற்ற பார்க்குறேன் அப்படிங்குது. ஓ உனக்கு பேர் வேறு வச்சுருக்காங்களோ? பேர் என்ன? என் பேர் ருக்குமணி அப்படிங்குது. ஓ ருக்குமணியா, எதுக்குமா வந்த? அவர் கவுண்டர், பாவம் கவுண்டருக்கு தான் துரத்த போயிருந்தேன். இந்த கவுண்டர் போண்டா தின்ட்டு இருந்தாரா, எனக்கு பார்த்தா போண்டா பிடிக்கும், அதனால் அவரை பிடிச்சிக்கிட்டேன். புரியுதா உங்களுக்கு? அவர் போண்டா சாப்பிட்டாரா, இந்த அம்மாவுக்கு பிடிக்குமா, பிடிச்சிருச்சான். அது உண்மையா? நம்புறீங்களா? அது வானமண்டல பொல்லாதாவி. அது ஏமாத்திருக்கணும்னுதுன்னா ஒருத்தருடைய பேரை பயன்படுத்துது. தற்கொலை ஆவிகள் ஒரு சில ஆவிகள் இருக்குது. 37 வகையில் ஒரு ஃபர்ஸ்ட் ஆவி. அது என்ன செய்யணும்? அந்த தற்கொலை பண்ணாங்க பாருங்க, அவங்க பேரையும் அவங்க காரியத்தையும் பயன்படுத்துது. எப்படி? இப்போ வடநாட்டில் வந்து வட மாநிலத்தில் வந்து சத்தவனுங்களை ஓட்டு போட்டானுங்கல்ல, அது மாதிரி சத்தம் பேரில் ஓட்டு போட்டான்ல, ஜெயிச்சாங்கல்ல, அது மாதிரி. இப்போ அது என்ன வந்து அவன் பேரை எடுத்துக்குது. ராமசாமி, முனுசாமி, டேவிட், பழனிசாமி, பாயி, ஏதோ ஒரு பேரை சொல்லி வந்துடுது. ஏன்னா அந்த மனிதனுக்கு என்ன பலவீனம் இருக்கோ அந்த பலவீனத்தை உண்டாக்குற ஆவி மேலக்குது. அவன் விபச்சாரக்காரனா, குடிகாரனா இருப்பான். இந்த ஆவி குடியை உண்டாக்குற ஆவி. அவன்கிட்ட வந்து தங்கிட்டு குடிக்கிறான்னு சொல்லி குடிக்க வச்சு குடும்பத்தை கெடுக்கிறக்க வந்த ஆவி. அதை வந்து இவன் பேர் கேட்டுட்டு பேட்டி எடுத்துட்டு இருக்கிறான். இப்போ இந்த ஆவி நம்ம எப்படி அறிஞ்சு கொள்றது, யுத்தம் பண்றது அப்படின்னு